ஒரு கதை சொல்லுங்க சேனல். நான் கல்கத்தால இருந்து உங்க கலை பேசுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போலாம். குழந்தைங்களா, உங்களுக்கு இஷ்ட நாள் அப்படிங்கிற ஒரு நாள் கிடைச்சா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களே. அதில் உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னா நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க அந்த நாளில். அதே மாதிரி தான் இந்த பையனுக்கும் இஷ்ட நாளில் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் அவன் எப்படியெல்லாம் இருந்தான் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, கதை என்னன்னு பார்க்கலாமா? ஜான் எப்போ பார்த்தாலும் எல்லா நாட்கள்லையும் ரொம்ப சோகமாக இருப்பான். அவங்க அம்மா ரூமை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும், இது நியூட்ரிஷனில் ஹெல்த்து, இதில் இது இருக்குது, அப்புறம் இதெல்லாம் படிக்கணும், அப்புறம் டிவி ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, விளையாடுறது ரொம்ப ஓடுற விளையாட்டை விளையாடணும். ஆனால் எனக்கெல்லாம் இது பிடிக்குமா என்ன? எல்லா நாளும் இல்லை 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 இல்லைன்னு தான் நான் மனசில் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு மாசத்துல கடைசி நாள் தான் ஒரு எஸ்டி. அந்த நாள் வந்தோடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அவன் என்ன சொல்ல வரான் அவன் என்ன சொல்ல வரான்னு எக்ஸ்பிளைன் பண்ணான். அது டெமோ காட்டிடுவான். என்னன்னா, அம்மா காலையில் நான் ஒரு பீஸா சாப்பிடலாமா? ஓகே, கண்டிப்பா செஞ்சு தரேன். இதுதான் நான் காட்ட வேண்டிய டெமோ. இப்பயே நீங்க புரிஞ்சிருப்பீங்க என் இஷ்ட நாள்ல என்னன்னு. நெக்ஸ்ட் டெமோ. அம்மா, நான் மலையில போய் நனையலாமா? ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். ஏ, ஜாலி ஜாலி. ஓகே. அம்மா, நான் டிவி பார்க்கலாமா? கண்டிப்பா, உனக்கு பிடிச்ச சேனல்ல நீ என்ன ஆசைப்பட்டியோ பார்க்கலாம். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்க இப்ப ஷாப்பிங் போறோம். அம்மா, நம்மளுக்கு இப்ப என்ன வேணுங்கிறத நான் எடுக்கலாமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அதை பில் போட்டுடலாம். நான் வந்து பீஸா தேவைப்பட்டது, சிப்ஸு, ஜெம்ஸு, நிறைய சாப்பாடு லைக் நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய அதை வாங்கினேன். அம்மா, நம்ம 2 ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாமா? வை நாட், கண்டிப்பா சாப்பிடணும் நீ. ஏ, நான் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்து அம்மா, நான் லஞ்சுக்கு பர்கர் சாப்பிடலாமா? பர்கர் தானே கண்ணா, உனக்கு உடனே செஞ்சு தரேன். அந்த பர்கரை வந்து நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாமா? ஓ இஷ்டம்டா கண்ணா, ஏன்னா இன்னைக்கு உனக்கு இஷ்ட நாள். என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோ. எல்லாரும் பாவம் சும்மா வந்தாங்க கொஞ்ச நேரம் அந்த ஊஞ்சல்லாம் ஆடுறதுக்கு. ஆனால் நான் பர்கர் சாப்பிட்றது பார்த்து எல்லாரும் ரொம்ப நினச்சாங்க நான் தானும் அந்த பர்கர் சாப்பிடணும். ஆனால் எல்லாரையும் முடியவே முடியல. நான் சாப்பிட்டதுக்கப்புறம், அம்மா, நான் போய் என் நாய் கூட விளாடலாமா? உன்னுடைய பெட் டாக் தானே, நீ விளையாடாம யாரு விளையாட போறா? நல்லா விளையாடு. ஐயோ, எவ்வளோ நேரம் விளையாட போறோன்னு பாரு. நாய் உட்காரு, நாய் அங்கே போ. ஓகே. எனக்கு அம்மா, நம்ம 2 பேர் டென்னிஸ் விளையாடலாமா? நானும் ரெடி ஆயிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஏ, ஆனா எனக்கு டென்னிஸ் சரியா விளையாட முடியல. அம்மா, இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்மளோட ஓன் கேமை கிரியேட் பண்ணலாமா? நீ எந்த கேம் வேணாலும் கிரியேட் பண்ணு, உனக்கு நான் கம்பெனி தரேன். ஏய், நம்ம என்ன பண்ண போறோம்னா, டென்னிஸ்ல நம்ம எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் நீங்க தான் கரெக்டா அடிக்கணும். ஏ, நான் சும்மா ஜோக்லாம் சொன்னேன், ஆனால் இது உண்மையிலே நடந்துச்சு. அம்மா, நம்ம ஒரு சாப்பாடு ஃபைட் வச்சுக்கலாமா? சாப்பாடு ஃபைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொருத்த மேலையும் தூக்கி 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 போடணும். ஓகே, ஐ அம் ரெடி. எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கி தூக்கி எறிஞ்சு விளையாண்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்னோட சின்ன குட்டி
தம்பி கூட வந்தான் விளையாடுறதுக்கு, என் நாய்க்குட்டி கூட வந்துச்சு. நான் இவ்வளவு ஜாலியா இருந்தேன்னு தெரியாதே. ஆமா, எனக்கு டின்னருக்கு நூடுல்ஸ் சாப்பிட கொடுப்பீங்களா? நீ இதெல்லாம் எனக்கு கேட்பேன்னு தெரியும். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். டேவிடையும் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு டின்னர் கூப்பிடலாமா? ஓகே, ஃபோன் பண்ணு. ஹலோ டேவிட், நீ வருவியா எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு? கண்டிப்பா நான் வரேன். டேவிடும் வரா. நாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். அம்மா, டேவிட் வீட்டுக்கு போயிட்டா. இப்போ ராத்திரி வேற ஆயிடுச்சு. எனக்கு தூங்கவே இஷ்டம் இல்லைம்மா. எனக்கு அந்த மூவி போடுறாங்கம்மா, அந்த மூவி செம்மையா இருக்குமா, அதை எனக்கு போட்டு விடுங்க. வாடா கண்ணா, போட்டு வர்றேன். மூவி எவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. அப்பா வாங்களேன், நம்ம இந்த நைட் ஸ்டார்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே வா, நைட் ஸ்டார்ஸ்லாம் போய் பார்க்கலாம். இந்த நாள் முடியக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் முடிய போதே. அப்போ அந்த சந்திரன் சொல்லிச்சான், கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது பாரு, சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உதய போகுது. இனிமே இந்த நாள் வர்றதுக்கு அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். பாய் பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் இந்த பையனா இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லுங்க. சொன்னீங்களா? இந்த மாதிரி இஷ்ட நாள் நம்மளுக்கு டெய்லி இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, அந்த பையன் எவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டான். இந்த மாதிரி டெய்லி இஷ்ட நாள் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த்துக்கு தான் பாதிப்பாகும். சரி, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு டீல் வைங்க, ஏதாச்சும் ஒரு நாள் இஷ்ட நாள் வைங்க. அப்புறம் மற்ற எல்லா நாட்களும் உங்கள் அம்மா அப்பா பேச்சை நீங்கள் கேட்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு இஷ்ட நாள் வரும். ஓகே, இன்னைக்கு அறிவுமதி செக்ஷன் ஓபன் பண்ணலாமா? இன்னைக்கோட அறிவான விஷயம் என்னன்னா, குழந்தைங்களா, இந்த வருஷம் எந்த வருஷம்? 2020, அதாவது 2020. இப்போ இந்த வருஷத்துல யார் நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர்? நரேந்திர மோடி. கரெக்ட். அப்போ நம்மளோட முத பிரைம் மினிஸ்டர் யாரா இருப்பா? நம்ம அறிவுமதி புக்ல பார்த்தா ஜவஹர்லால் நேரு தான் நம்மளோட நாடோட மொத்த பிரைம் மினிஸ்டர். அப்புறம் நம்மளோட மொத்த வாரிசையை பார்த்துக்கிட்டே இருந்தா இவங்களும் ஒரு ஆண் பிரைம் மினிஸ்டர். ஆண். இதுல எது ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர்? இருக்காங்க. நம்மளோட ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் வர ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர் தான் இந்திரா காந்தி. அவங்களோட அப்பா பேர் தான் ஜவஹர்லால் நேரு. அவங்க இந்திரா காந்திக்கு வச்ச பேர் பிரியதர்ஷினி. அப்புறம் அவங்களோட பேர் இந்திரா காந்தியா மாறிடுச்சு. சரி, இன்னைக்கூட அறிவான அறிவுமணியும் ஜாலியான கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.